பெங்களூருவை அடுத்துள்ள பரப்பன அக்ரஹாராவில் கடந்த 1997ஆம் ஆண்டு 138 ஏக்கர் பரப்பளவில் மத்திய சிறை கட்டப்பட்டது. இந்த சிறையில் உள்ள கைதிகள் சொகுசு வாழ்க்கையை வாழ்வதாக அவ்வப்போது புகார்களும் எழுவதுண்டு. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா ஆகியோரும் இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது சசிகலா சீருடை அணியாமல் ஷாப்பிங் சென்று வருவது போன்ற வீடியோவும், டிவி, தனி சமையலறை ஆகியவற்றுடன் சொகுசாக இருப்பது போன்ற புகைப்படங்களும் வீடியோக்களும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாகி விவாதத்தை கிளப்பியது. கர்நாடகாவை சேர்ந்த ரேணுகா சுவாமி கொலை வழக்கில் கைதான நடிகர் தர்ஷனுக்கு சொகுசு வசதிகள் வழங்கியதாக வீடியோ மற்றும் போட்டோக்கள் வெளியாகின. அதேபோல கொலை வழக்கில் கைதான ரவுடி சீனிவாஸ் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு ஆப்பிள் மாலை அணிவிக்கப்பட்டது. அது தொடர்பான வீடியோவும் வெளியானது. அந்த வரிசையில் தற்போது புதிய வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்தல் வழக்கில் கைதான நடிகர் தருண், ISIS பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த ஜூஹாத் ஹமீத் ஷகில் மன்னா, தொடர் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கில் கைதான உமேஷ் ரெட்டி உள்ளிட்டவர்கள் செல்போன்களை பயன்படுத்தியுள்ளார்கள். மேலும் சிறை அறையில் உள்ள டிவியின் அருகே இருந்து போன் பேசும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளது. ஜூஹாத் ஹமீத் ஷகில் மன்னா NIA-வால் கைது செய்யப்பட்டார். இவர் இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து ISIS பயங்கரவாத அமைப்புக்கு அனுப்பி வைத்தார். குரான் சர்க்கிள் குரூப் என்ற பெயரில் இளைஞர்களை பயங்கரவாதியாக மாற்றி வந்துள்ளார். அவர்களை துருக்கி வழியாக சிரியாவுக்கும் அனுப்பியுள்ளார். குறிப்பாக சிரியா தொடர்பான வீடியோக்களை இளைஞர்களிடம் காண்பித்து அங்கு நடக்கும் அட்டூழியங்களை தடுக்க வேண்டும் என்று இளைஞர்களின் மனதை மாற்றியுள்ளதாக NIA சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது அவர் சிறையிலும் ஆண்ட்ராய்டு செல்போன் பயன்படுத்தி இருப்பதால் அவர் தொடர்ந்து பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்திருக்கலாம் என்பதால் அது பற்றியும் விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. हो सकता है, फिर वो सबके लिए प्रॉब्लम हो सकता है। अपना भी प्रॉब्लम होता है, फिर वो सॉफ्टवेयर उनको मालूम हो गया तो हमने ब्लैक कर डालता है। पहले तो जो जिसका पास मिलता है उसको प्रॉब्लम होता है, फिर कस्टडी में लेके गया, मेरा नाम बोला, किसी को नहीं चाहिए वो परेशानी क्यों लेता है। 1996 முதல் 2022 வரை 20 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களில் 18 பேரை கொலை செய்த வழக்கில் கைதான உமேஷ் ரெட்டி என்பவருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியது. கடந்த சில வருடங்களாக அவர் இந்த சிறையில்தான் தண்டனையை அனுபவித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை சுப்ரீம் கோர்ட் 2022ஆம் ஆண்டு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையாக குறைத்தது. இந்நிலையில் உமேஷ் ரெட்டி 2 ஆண்ட்ராய்டு மற்றும் சாதாரண பட்டன் செல்போன்களை பயன்படுத்தும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல 19 கிலோ தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகர் தருண் ராஜ் தனது அறையில் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்ப்பது போன்ற புகைப்படம் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக மற்றொரு சிறை வீடியோ வெளியானது. அதில் கைதிகள் மது குடித்து நடனமாடும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. கைதிகள் செல்போன் பயன்படுத்தும் வீடியோக்களும் போட்டோக்களும்
சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இதனை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் இது சிறையா இல்லை சொகுசு விடுதியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்ததை தொடர்ந்து கர்நாடக அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. சிறையில் விதிமீறலுக்கு இடமில்லை. விதியை மீறி யார் செயல்பட்டு இருந்தாலும் பொறுத்து கொள்ள முடியாது. அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.